Welcome to all. In this video, 7th standard term 2 exercise 1.3 and 1.4. Okay, decimal numbers. Okay, first 4, 2, 5.378 இந்த வந்து decimal part. இத நம்ம வந்து 2 part டிவைட் பண்றோம்னா decimal part, integral part. Integral part ஓட place value என்னது? ones, tens, 100. இதோட decimal after decimal numbers என்ன வரும்? 10th, 100, 1000 அப்படினு இருக்கு. இது expanded formula எப்படி கண்டுபிடிப்போம்? 400 plus 20 plus 5 plus 3/10 plus 7/100 plus 8/1000 அப்படினு நாம என்ன பண்ணுவோம்? expanded formula எழுதுவோம். ஓகே. அடுத்து வந்து இதே வந்து ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறோம்னா என்ன பண்ணுவோம்? 4 2 5 3 பாயிண்ட் வச்சு 7 8 அப்படி நம்ம ட்ரை பண்ணுவோம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். இப்போ இதுல டெசிமல் நம்பர்ஸ்ல ஈக்குவல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படினா என்ன இருக்குன்னு ஈக்குவல் அப்படினா என்ன மீனிங் பண்ண ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஈக்குவல் அப்படினா எப்படி வரும் அப்படினா 4 to 42.35 இருக்கு. இன்னொரு நம்பர் வந்து 35.6. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம பார்த்தோம் பண்ணா இதோட பிளேஸ் வேல்யூ என்ன இருக்கு? ones, tens இருக்கு. அப்ப இங்கேயும் ones, tens இருக்கு. இங்க என்ன இருக்கு? 10th இருக்கு. இங்க 100 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 10th மட்டும் தான் இருக்கு. இல்லையா? அப்ப டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க வந்து 2 டிஜிட் இருக்கு. இங்க வந்து 1 டிஜிட் இருக்கு. இப்படி ரெண்டும் டிஃபரண்டா இருந்துச்சு அப்படினா அத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா அன்ஈக்குவல் அப்படி நம்ம சொல்லுவோம். சொல்லுமா? சொல்ல முடியாது. ஏன் அப்படினா டெசிமல் பாயிண்ட்க்கு அடுத்து இங்க 1 டிஜிட் வந்தாலும் இதுக்கு இங்க 2 டிஜிட் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இங்க 2 டிஜிட் வரணும் அப்படினா நாம என்ன பண்ணிக்கலாம்னா 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 0 ஆட் பண்ணலாம். 0 ஆட் பண்ணா 100th பிளேஸ் வந்துரும். 0 ஆட் பண்ணா என்ன வந்துரும்? 100th பிளேஸ் வந்துரும். அப்படி வரும்போது இங்க 42.35 35.60 இங்க 2 டிஜிட் இருக்குதானே? இங்க 2 டிஜிட், இங்க 2 டிஜிட், இங்க 2 டிஜிட். அப்ப இதுல எல்லாமே எப்படி இருக்கு அப்படினா 4 டிஜிட். அப்ப 4 டிஜிட்ட வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படினா 4 டிஜிட் ஈக்குவலைட் பண்ணிட்டோம். டிஜிட் எல்லாம் ஈக்குவலைட் பண்ணிருக்கோம். நம்பர்ஸ் நம்ம வந்து ஈக்குவலைட் பண்ணலாம். அப்ப பார்த்தோம் அப்படினா இது ரெண்டுல எதுக்கு பெரிய நம்பர்? இது வந்து 42ல இருக்கு, இது வந்து 35ல இருக்கு. அப்ப பிக் நம்பர் என்ன வரும்? இது பிக் நம்பர். அப்ப இது வந்து என்ன நம்பர் வந்துரும்? ஸ்மால் நம்பரா வந்துரும். இப்ப கிரேட்டர் than less than சிம்பல் போடும்போது என்ன பண்ணுவோம்? இந்த ஒரு சிம்பல் இருக்கு, இங்க ஒரு சிம்பல் இருக்கு. வாய் ஓபனா இருக்க பக்கம் என்ன வரணும்? பிக் நம்பர் வரணும். ஸ்மாலா இருக்க பக்கம் என்ன வரணும்? ஸ்மால் நம்பர் வரணும். அப்ப இந்த சைடு ஸ்மால் நம்பர் வரும். இப்போ இது ரெண்டு நம்பர்ல எது பிக் நம்பர்? 42.30. அப்ப எப்படி வரும் அப்படினா இந்த சிம்பல் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா மக்களே? இப்போ நம்ம இது ரெண்டையும் என்ன பண்ணிருக்கோம்னா டிஜிட்டை தான் ஈக்குவலைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் 4.99 இருக்கு. நெக்ஸ்ட் 25.32 இருக்குன்னு வெச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்க பார்த்தாலே நமக்கு தெரியும். இன்டெகிரல் பார்ட்லயே 25 இருக்கு, இங்க வந்து என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப டைரக்டாவே நம்ம என்ன பண்ணலாம்? இதுதான் பெரிய நம்பர் அப்படினு சிம்பல் போடலாம். அப்ப இது பிக் நம்பர், இது வந்து என்ன நம்பர் வந்துரும்? ஸ்மால் நம்பர். இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம்னா கம்பேரிசன் பார்க்கலாம். கம்பேரிசன் பார்க்க போகும்போது இதுல வந்து 1 டிஜிட், இதுல 2 டிஜிட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 35 32.12 இருக்குன்னு வெச்சுக்கலாம். இன்னொரு நம்பர் என்ன இருக்கு? 35.78 இருக்குன்னு வெச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இங்க பாருங்க, இங்க 4 டிஜிட் இருக்கு, இங்க 2 டிஜிட் இருக்கு. அப்ப இது ரெண்டுல எதுக்கு பெரிய நம்பர்? இது. அப்ப டைரக்டா இந்த சிம்பல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிக்கர் நம்பர், இது வந்து ஸ்மாலர் நம்பர். நெக்ஸ்ட் 1 2 4 5 and 16.72 இருக்குன்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பாருங்க, இப்போ இங்க வந்து என்ன இருக்கு? 12.45 இருக்கு. நெக்ஸ்ட் 16.72 இருக்கு. அப்ப 1 2 நம்பர் இருக்கு, இங்கேயும் 2 நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் பார்ட்ட செக் பண்ணுங்க. இதுலயும் 2 நம்பர் இருக்கு, இங்கேயும் 2 நம்பர். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 1. அப்ப இங்க என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணனும்? அதை விட்டுட்டு 1s பிளேஸ்ல பாருங்க. இப்போ இதுல என்ன கண்ணு இருக்கு?
5 8 9.12 இருக்குன்னு வெச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படினா இது 1 2 3 4 டிஜிட். அப்ப 1 2 3 4. ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் பார்ட்டை செக் பண்ணிக்கலாம். இன்டெகிரல் பார்ட்னா லெஃப்ட் சைடு ஆஃப் தி பாயிண்ட். பாயிண்ட்க்கு லெஃப்ட் சைடு. ஃபர்ஸ்ட் டிஜிட் பாருங்க 3 இருக்கு. அப்ப இங்கேயும் 3 இருக்கு. அப்ப இது வந்து ஈக்குவலா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாரு 5 இருக்கு. இங்க 5 இருக்கு, இங்கேயும் 5 தான் இருக்கு. அப்ப இதுவும் என்னவா தான் இருக்கு? ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப 10th பிளேஸ்ல பாரு. இங்க 6 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 8 இருக்கு. சப்போஸ் இங்கேயும் 6 ஆவே இருந்தது. 6 இருக்கு. இங்கேயும் 6 ஆவே இருந்தது அப்படினா அப்ப இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அப்ப அதே விட்டுட்டு 1st பிளேஸ்ல பார்க்கணும். இங்க என்ன இருக்கு? 7 இருக்கு. இங்க 9 இருக்கு. அப்ப இது வந்து என்ன நம்பரா வந்துரும்? பிக் நம்பரா வந்துரும். இது வந்து என்ன நம்பரா வந்துரும்? ஸ்மால் நம்பரா வந்துரும். சப்போஸ் உங்களுக்கு இங்கேயுமே 9 இருக்குன்னு வெச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் இன்டெகிரல் பார்ட் டெசிமல் பார்ட்ல பாரு. இங்க என்ன இருக்கு? 7 இருக்கு. இங்க 1 இருக்கு. அப்ப இது வந்து பிக் நம்பரா வந்துரும். இது வந்து என்ன நம்பரா வந்துரும்? ஸ்மால் நம்பரா வந்துரும். புரியுதா கண்ணே? ஃபர்ஸ்ட் டெசிமல் பார்ட்ல இந்த இன்டெகிரல் பார்ட் இருக்கு இல்லையா? இதையும் ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணி பாருங்க. இது எல்லாமே ஈக்குவலா இருந்தா இன்டெகிரல் பார்ட்டுக்கு வந்துரும். அப்படி இல்ல அப்பனா உன்னால இதுலயே கிளாரிஃபை பண்ண முடியும்னா இதுலயே நம்ம என்ன பண்ணிடலாம்? கம்பேரிசன் சொல்லிடலாம். பிக் நம்பர் எது, ஸ்மால் நம்பர் எது அப்படின்னு. ஓகேவா? இது வந்து கிரேட்டர் தென் சிம்பல், இது வந்து என்ன சிம்பல்? லெஸ் தென் சிம்பல். நம்ம லோயர்லயே பார்த்துட்டோம். இது கிரேட்டர் தென், இது வந்து லெஸ் தென் சிம்பல். இந்த வாய் ஓபனா இருக்க பக்கம் பிக் நம்பர் வரணும். இந்த க்ளோஸ்ட் சைடு வந்து என்ன வரணும்? ஸ்மால் நம்பர். அப்ப லெஸ் தென் சிம்பலுக்கு இது வந்து பிக் நம்பரா இருக்கணும். இது வந்து என்னவா இருக்கணும்? ஸ்மால் நம்பரா இருக்கணும். ஓகேவா கண்ணே? நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் 1.3 கண்ணே. ஃபர்ஸ்ட் ரோமன் compare the following, find out the smaller number. கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஸ்மாலர் நம்பரை நம்மள ரைட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப இங்க 1 டிஜிட் இருக்குங்க, இங்க ஒரு டிஜிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் பார்ட் செக் பண்ணுமா? 2 2 ரெண்டுமே என்ன வருது? சேம். இப்போ இங்க 0 இங்க 0 இருக்கு. ஓகேவா? இப்போ இங்க என்ன இருக்கு? 8 இருக்கு, இங்க 8 இருக்கு. ஆனா 1 2 3 டிஜிட் இருக்கு, இங்க 2 டிஜிட் தான் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிஜிட்டை ஈக்குவலைட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க 3 டிஜிட் இருக்கு, இங்க 2 டிஜிட் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கணும்? 3 டிஜிட் நமக்கு வேணும். அப்ப 3 டிஜிட் வேணா என்ன பண்ணிக்கலாம்? அப்பனா 0 வந்து ஆட் பண்ணிக்கலாம். டெசிமல் நம்பர்ஸ்ல இந்த சைடு ரைட் சைடுல எத்தனை 0 ஆட் பண்ணாலும் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி இன்டெகிரல் பார்ட்ல லெஃப்ட் சைடுல இங்க வந்து எத்தனை 0 நம்ம ஆட் பண்ணாலும் அதோட வேல்யூ 2 தான் இருக்கும். வேல்யூ மாறாது. ஆனா இங்க நான் நடுவுல 0 போடுவேன்னா இங்க நடுவுல 0 போடுவேன் அப்படின்னா போடக்கூடாது. அப்படி போட்டா வேல்யூ வந்து மாறிடும். ஓகேவா? இப்ப டெசிமலை பொறுத்த வரைக்கும் இன்டெகிரல் பார்ட்ல லெஃப்ட் சைடு 0 ஆட் பண்ணா நோ சேஞ்ச் ஆஃப் த வேல்யூ. டெசிமல்ல ரைட் சைடுல இந்த சைடு நம்ம 0 ஆட் பண்ணிட்டோம்னா அதோட வேல்யூ என்ன ஆகாது? மாறாது. ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா 2.080 இருக்கு, இங்க 2.086 இருக்கு. இப்போ இது ரெண்டுல எதுக்கான பிக் நம்பர்? இதுதான் பிக் நம்பர். ஆனா நமக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மாலர் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப ஸ்மாலர் நம்பர் என்னவா இருக்கும்? 2.08 வந்து ஸ்மாலர் நம்பர். ஓகேவா? செகண்ட் சம் பாருங்க. இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு. இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கவே வேண்டாம். இது ஈக்குவலா இருந்தா டெசிமல் நம்பருக்கு போய்க்கலாம். நம்ம இங்கேயே பார்த்துட்டோம். இது 0, இது வந்து 1. அப்ப இது ரெண்டுல இது ஸ்மால் நம்பர், இதுதான் ஸ்மால் நம்பர். அப்ப 0.99 வந்து ஸ்மாலர் நம்பர். இப்போ இதுல பாருங்க 3, இங்கேயும் 3 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப இது ஸ்மால் நம்பர் 3.3. அப்ப what is the answer கண்ணே? 3.35. இங்க பாருங்க 5 இருக்கு, 5 இருக்கு, இங்க 0 இருக்கு, இங்க 5 இருக்கு. Which is the smallest one in this one? So 5.05. ஓகேவா? லாஸ்ட் ஒன் பாருங்க 1 2 3 டிஜிட் இருக்கு, இங்க 1 2 டிஜிட் தான் இருக்கு. இல்லையா? அப்ப நம்ம இங்க 0 ஆட் பண்ணோம்னா இதோட வேல்யூ இங்க என்னவா இருக்கு? 123 இருக்கு. இங்க என்ன கண்ணு இருக்கு? 12 மட்டும் தான் இருக்கு. அப்ப இது smallest one, which is the smallest one in this one. So 12.35. ஓகேவா? Are you clear கண்ணு? Next third one பாருங்க. அதே மாதிரி compare, find out the greater number. First one வந்து smaller number கேட்டிருக்காங்க. So சின்ன நம்பரை வந்து smaller number ரைட் பண்ணலாம். If a greater number னா இது ரெண்டுல எது big number-ஓ அத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? greater number னு எழுதுவோம். ஓகேவா கண்ணு? இப்போ இதுல பாருங்க
24 இருக்கு இங்க 20 இருக்கு so which is the greater 24 so what's the answer 24.5 next second sum பாருங்க 6 equal so next decimal part பாருங்க 9 5 இருக்கு so which is the biggest one 9 is the big number so what is the answer 6.95 okay okay next third sum பாருங்க 1 1 equal 7 equal so decimal part பாருங்க what is the number here 3 here 8 so which is the big number 8 is the big number so what is the greater number 17.8 is the greater number okay next fourth sum பாருங்க 235 same here 4 here 4 so you see that 100th place what's the number 2 here what's the number 8 so which is the big number 8 is the big number so what is the greatest number 235.48 okay papa next is 0 0 equal 0 0 okay இங்க 1 2 3 digit இருக்கு இங்க 1 2 digit இருக்கு so நம்ம 3 digit கன்வர்ட் பண்ண என்ன பண்ணிக்கலாம் we add 1 0 so 0 இருக்கு இங்க 7 இருக்கு so which is the big number 7 is big number so what is the greater number 0.070 first here 4 same here 5 same 7 same now you see the 1000th place what is the number here 7 here 8 so 1 is bigger or 8 is bigger 8 is big number so what is the greater number 4.578 first நான் என்ன பண்றேன்னா 1 space check பண்ணேன் next 10th place check பண்ணேன் next 100th place check பண்ணேன் 1000 space check பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஈஸியா கம்பேரிசன் போடலாம் ஓகே ஓகேனா are you clear okay kana second roman arrange the following in ascending order அப்படினாலே நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் so lower class ல பார்த்திருப்பாங்க small number to big number இருக்கிறதுல சின்ன நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டே போனா பெரிய நம்பரா எழுதிட்டே போறோம் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே ஈக்குவல் டிஜிட்ல இருக்கான்னு பாருங்க 1 1 2 1 1 2 1 இப்போ இது ஃபுல்லா ஒரு நம்பர் இந்த கமா வரும் பத்தியாங்க இது வரைக்கும் எடுத்துக்கோ இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர் சோ 5 நம்பர்ஸ் இருக்கு 5 நம்பர்ஸ் இருக்குறதுல மொத செக் பண்ணி பார்க்கலாம் 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 1 1 2 எல்லாமே எப்படி இருக்குன்னா பாயிண்ட் முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் டெசிமல்ல 2 நம்பர்ஸ் தான் இருக்கு ஓகேவா சோ நம்ம இருக்கிறதே சின்ன நம்பர் எதுன்னு பார்ப்போமா இதுல ஃபர்ஸ்ட் 1 ஸ்பேஸ்ல பாரு 2 இருக்கு இங்க 2 இருக்கு இங்க 5 இருக்கு இங்க 3 இருக்கு 3 இருக்கு அப்ப இருக்கிறதே சின்ன நம்பர் என்னது 2 தான் சின்ன நம்பர் ஓகே அப்ப ரெண்டு 2 நம்பர் வந்து ஸ்டார்டிங் ஆயிடும் அப்ப ஃபர்ஸ்ட் 10th பிளேஸ்ல பாருங்க 3 இருக்கு இங்க என்ன இருக்கு 5 இருக்கு அப்ப எதுக்கான ஸ்மாலஸ்ட் நம்பர் இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஓகேவா சோ இருக்கிறதுல சின்ன நம்பர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துடணும் 2.35 அப்ப அதுக்கு அடுத்த நம்பர் எது வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா இதுவாவே வந்துரும் அப்ப 2.53 ஓகே ஓகேனா நெக்ஸ்ட் இங்க பாருங்க இது 5 3 3 அப்ப இதுவும் ஈக்குவலா இருக்கு சோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்ப என்ன பண்ணிக்கலாம் இந்த 2 நம்பர் எடுத்துக்கலாம் இந்த 2 நம்பர்ல டெசிமலுக்கு அப்புறம் பாருங்க இங்க 5 இருக்கு இங்க வந்து 2 இருக்கு அப்ப 5 பிக் நம்பர் 2 பிக் நம்பர் தான 5 தான் பிக் நம்பர் அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்மால் நம்பர் தான் கொண்டு வந்து எழுதணும் சோ அப்ப இத கொண்டு வந்து எழுதிக்கலாம் 3.25 நெக்ஸ்ட் எந்த நம்பர் கன வரும் இந்த நம்பர் வரும் அப்ப 3.52 ஓகேவா அப்ப லாஸ்ட் என்ன வந்துரும் 5.32 வந்துரும் ஓகேவா கன அசெண்டிங் ஆர்டர் அப்படினா நம்ம எப்படி எழுதுவோம்னா ஸ்மால் நம்பர்ல இருந்து பிக் நம்பர் எழுதணும் ஃபர்ஸ்ட் டிஜிட்டை கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே ஈக்குவலா இருக்கா ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா இன்டெக்ரல் பார்ட்டை செக் பண்ணு அப்புறம் டெசிமல் பார்ட்டை செக் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம் அது கிளியர் கன ஓகே செகண்ட் சம் பாருங்க இது ஒரு நம்பர் செகண்ட் நம்பர் third number
fourth number, fifth number. எல்லாமே பாருங்க 123 3 இருக்கு 4 2 நம்பர் இருக்கு 1 2 3 நம்பர் இருக்கு 1 2 அப்ப 1 2 3 நம்பர் இருக்கு 1 2 1 2 3 1 2 2 2 இருக்கு அப்ப 1 2 3 3 நம்பர் இருக்கு ஆனா இங்க என்ன இருக்கு 0 வந்து 1 டிஜிட்டா இருக்கு அப்ப நாம என்ன பண்ணிக்கணும் 2 டிஜிட்டா மாத்தணும்னா you add 1 0 அப்ப 0 ஆட் பண்ணிட்டோம்னா 1 2 டிஜிட் வந்துருச்சு ஓகேவாப்பா இப்போ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம் இன்டெகிரல் பார்ட் பார்க்கலாம் 123 123 125 125 125 ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் மட்டும் 123 ல இருக்கு நம்ம அரேஞ்சிங் இன் அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் எடுக்கும் இப்போ டெசிமல் பார்ட்டுக்கு அப்புறம் 10th பிளேஸ் பாருங்க 10th பிளேஸ்ல 4 இருக்கு இங்க என்ன இருக்கு 5 இருக்கு இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்மால் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணனும் நம்ம ஆன்சர் என்ன பண்ண வரோம் 123.45 அப்ப செகண்டா எது வந்துரும் இந்த நம்பர் 123.54 ஓகேவாப்பா நெக்ஸ்ட் இத பாருங்க 125 எல்லாமே 125 வருது அப்ப நம்ம எதை கம்பேர் பண்ணோம்னா 10th பிளேஸ் பாருங்க 4 3 3 இப்போ இதுல பார்த்தா பாருங்க இந்த நம்பர் 4 அப்ப விட்டு இப்போ இதுவும் இன்னும் 3 3 னே அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்குங்க 100 பிளேஸ் பாருங்க இது வந்து 4 இருக்கு இது வந்து என்ன இருக்கு 0 இருக்கு அப்ப பார்த்தோம்னா இது ஸ்மாலஸ்ட் ஒன் இதுதான் அப்ப 125.30 நெக்ஸ்ட் எதுக்கு வந்தா ஆட்டோமேட்டிக்கா 125.34 அப்ப லாஸ்ட் என்ன நம்பர் பேலன்ஸ் இருக்கு இந்த நம்பர் பேலன்ஸ் அப்ப 125.43 இந்த நம்பர் ஓகேவாப்பா இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அசெண்டிங் அப்படினா ஸ்மால் டு பிக் இப்போ 123 123 அப்புறம் 125 125 125 இல்ல பார்த்தோம்னா 45 54 30 34 45 ஓகேவாப்பா சோ நீ எழுதுனது எல்லாமே அசெண்டிங் எழுதிக்கோ நெக்ஸ்ட் as the same exercise பண்ண fourth roman மேல arrange the following in descending order ascending எப்படி எழுதணும் small to big எழுதணும் அப்ப descending எப்படி எழுதணும் big to small big number ல இருந்து என்ன பண்ணுவோம் small number க்கு எழுதுவோம் இப்போ இத செக் பண்ணி பார்ப்போமா first number second number third number fourth number fifth number ஓகேவா கவுண்ட் பண்ணி பாருங்க 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 எல்லாமே எப்படி இருக்கு ஈக்குவல் டிஜிட்ல இருக்கு ஓகேவா சோ 10 ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் போகுமா 17 71 51 73 அப்ப 37 இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் எடுக்கணும் பிக் நம்பர் இப்போ இதுக்கு பிக் நம்பர் எதுனா 73 அப்ப இதுதான் பிக் நம்பர் அப்ப ஆன்சர் எப்படி எழுதுவோம் 73.51 சோ இந்த நம்பர் ரைட் பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க 17 71 51 37 நெக்ஸ்ட் எதுக்கு பிக்கஸ்ட் ஒன் 71 so 71.53 and this number completed what's the next one 17 51 37 which is the biggest one 51 so you write it 51.73 and this number completed what's the balance number 17 37 which is the biggest one 37 so you write it 37.51 what is the last number in balance 17.35 you are writing it descending order so big number to small number okay okay clear as the same roman which is the second sum 1 2 3 first digit or number kana number second number third number fourth number fifth number okay papa check பண்ணி போடுமா 3 2 3 2 3 2
எப்படி பார்க்கலாம் 4 5 இங்கே 5 இங்கே 7 இங்க என்ன இருக்கு 4 அப்ப which is the big number 7 தான் வந்து big number so answer எப்படி பண்ணி எழுதுவோம் நாம 745.63 in this number completed okay va next பாருங்க 4 5 5 4 அப்ப 2 நம்பர் வந்து 4 ல ஸ்டார்ட் ஆகுது 2 நம்பர் வந்து 5 ல ஸ்டார்ட் ஆகுது அப்ப 5 ல ஸ்டார்ட் ஆகுற நம்பர் போகுமா அப்ப நெக்ஸ்ட் டிஜிட் பாருங்க 4 இருக்கு இங்க 6 இருக்கு அப்ப which is the biggest one 6 the big number அப்ப 5 6 3.47 அப்ப in this number completed what is the next number 546.73 in this number completed next balance பாருங்க இதுவும் 4 ல ஸ்டார்ட் ஆகுது இந்த நம்பரும் 4 ல ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் நம்பர் பாரு இதுவும் 5 in this number 5 so one place பாருங்க இங்க 7 இருக்கு இங்க என்ன இருக்கு 6 அப்ப இது big number 7 தான் big number அப்ப எப்படி ரைட் பண்ணுவோம் what is the number 457.71 next last number 456.73 okay okay ascending apna small to big descending apna big to small are clear next one objective types kana question number 5 parunga kana 0.009 is equal to இந்த நம்பருக்கு எது வந்து ஈக்குவல் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பார்த்தோன்னா ஆஃப்டர் டெசிமல் பாருக்கன்னா 1 2 2 0 வரணும் இதில் பார்த்தோன்னா ஜீரோவே இல்லை அப்போ இது வராது இதில் பார்த்தோன்னா யூ ஹாவ் ஒன்லி 1 0 அப்போ இதுவும் கிடையாது இதில் பார்த்தோம்னா 9 தான் ஸ்டார்டிங் ஆகுது நோ 0 அப்போ இதுவும் கிடையாது அப்போ இதில் பார்த்தோன்னா 1 2 0 வந்துடுச்சு 9 வந்துடுச்சு ஓகேவா அப்போ இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் 37.70 பாக்ஸ் 37.7 கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஈக்குவல் டிஜிட் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே 7 1 டிஜிட் இருக்குது இங்கேயும் 1 டிஜிட் இப்போ இங்கே 2 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம் 0 ஆட் பண்ணுவோம் அப்போ பார்த்தோம்னா 37.70 37.70 அப்போ ரெண்டு both the side you have equal number so you put the symbol in equal 7th sum பாருங்க 78.56 78.57 அப்போ இது ரெண்டில் எதுக்கான பெரிய நம்பர் 57 தான் பிக் நம்பர் அப்போ எந்த சிம்பிள் வரணும் கிரேட்டர் தென் சிம்பிள் வரணும் ஓகேவாப்பா next one correct number line represent the decimal point in number line for example 0.5 1.3 இருக்குன்னு வெச்சுக்கலாம் தானே 2.6 இருக்குன்னு வெச்சுக்கலாம் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து நம்பர் லைன்ல ரெப்ரசன்ட் பண்றது பார்க்கலாம் நம்பர் லைன் एक्चुअली நம்ம ஸ்கேல் டிரா பண்றோம் இல்லையா அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் என்ன வரும் 0 1 2 3 4 4 அப்புறம் என்ன வரணும் ஒரு லைன் 5 வந்து பெரிய லைன்ல வரணும் 1 2 3 4 அப்ப 0 அப்புறம் என்ன வரும் 1 நெக்ஸ்ட் 1 2 3 4 5 1 2 3 4 5 இது வந்து 2 1 2 3 4 5 1 2 3 4 5 இதுக்கு அப்புறம் என்ன வரும் 3 இப்போ 1 2 3 4 1 2 3 4 5 இப்போ இந்த என்ன வந்ததுன்னா 4 அப்படி வருது இங்க என்ன சொல்லிருக்காங்க 0.5 அப்ப 0 க்கு அடுத்து 5 அப்ப 1 2 3 4 அப்ப இந்த பாயிண்ட் தான் என்னவா இருக்கும் அப்படினா 0.5 ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுங்க அடுத்து என்ன சொல்லிருக்காங்க 1.3 இதுல 1 எங்க இருக்கு இங்க இருக்கு 1 க்கு அடுத்து 3 அப்ப 1 க்கு அப்புறம் 1 2 3 அப்ப இந்த பாயிண்ட் வந்து 1.3 நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க 2.6 இப்ப 2 க்கு அடுத்து 6th லைன் அப்ப இது வந்து என்னவா இருக்கு 2 அப்ப இது 2.1 2.2 2.3 2.4 2.5 2.6 இததான் நாம என்ன சொல்றோம் 2.6 அப்படி நாம சொல்றோம் நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதுறோம் அப்படினா 0.5 lies between 0 and 1 lies between அப்படினா என்ன மீனிங் நாங்கனே இந்த 0.5ங்கிறது எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல இருக்குன்னு கேக்குறாங்க இப்போ இந்த 0.5ங்கிறது எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல இருக்கு 0 க்கும் 1 க்கும் அப்ப எப்படி எழுதுவோம் it is lies between 0 and 1
0.5 அப்படிங்கிறது இல்லைன்னா 0.5 lines between 0 and 1. அதே மாதிரி இந்த 1.3 எங்க இருக்கு? 1.3 lines between எந்த ரெண்டு நம்பர்ஸ் நடுவுல இருக்கு? 1 and 2. 1 க்கும் 2 க்கும் நடுவுல இருக்கு. இப்போ இந்த 2.6 எங்க இருக்கு? 2 க்கும் 3 க்கும் நடுவுல. அப்ப 2.6 lines between எங்க இருக்கு? 2 and 3. 2 and 3. Suppose டைரக்டா ஒரு நோட் கேக்குறாங்கன்னு வெச்சுக்கலாம். 5.6 lines between அப்படின்னு கொடுத்து dash கொடுத்தாங்கன்னு வெச்சுக்கலாம். எப்படி கண்ணு நம்ம எழுத முடியும்? 5.6 வந்து எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல இருக்குன்னு கேக்குறாங்க. இப்போ 5.6 னாலே 5 க்கு அடுத்ததா நம்ம செக் பண்ணுவோம். எப்படி செக் பண்ணுவோம்? 5 க்கு அடுத்து. அப்ப 5 க்கு அடுத்ததா என்ன வரும்? 5 and 6. அப்ப 5 க்கும் 6 க்கும் நடுவுல இருக்கிறதா வேணும். ஓகேவா? இதே வந்து 7.1 lines between அப்படினே என்ன வரும்? இப்ப 7.1 அப்ப 7ங்கிறது ஹோல் நம்பரா இருக்கு. அப்ப 7 க்கு அடுத்ததா நம்ம பார்ப்போம். எங்க பார்ப்போம்? 7 க்கு அடுத்து. அப்ப 7 க்கு அடுத்து என்ன வரும்? 7 and 8. கரெக்ட்? இப்போ இங்க வந்து 7 இருக்கும். 1 2 3 4 1 2 3 4 5. இப்போ இது வந்து 8 இருக்கு. அப்ப 7.1 னா 7 க்கு அடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் பார்ப்போம். இது வந்து 5 ஆ இருந்தா 5 க்கு அடுத்து எங்க இருக்கோ அது பார்ப்போம். ஓகேவா? அப்ப லைன்ஸ் பிட்வீன் அப்படினா என்ன மீனிங்னா இந்த நம்பர் வந்து எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல வரும் அப்படி கேக்குறாங்க. ஓகேவா? கிளியரா தானே? எக்சர்சைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் ரோமனுக்கு பார்க்கான given the number line கீழ வந்து Q P S R அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்ணே. இதோட பாயிண்ட்டை நம்மளை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ Qங்கிற பாயிண்ட் எங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா 1 ஆஃப்டர் 1 2 3 வருது இல்லையா? அப்போ 1.3. இப்போ P எங்கே இருக்கு? 3 ஆஃப்டர் 1 2 3 4 5 6. ஸோ யூ ரைட் இட் 3.6. S 4 after Sங்கிற பாயிண்ட் 4 ஆஃப்டராக வந்திருக்கு. அப்போ 4 ஆஃப்டர் 1 2. ஸோ யூ ரைட் இட் 4.2. நெக்ஸ்ட் R அப்படிங்கிறது பாருங்க 6க்கு அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 8 கிட்ட வந்திருக்கு. அப்போ 6.8. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் த நம்பர் லைன் அப்படின்னு போர்டில் பார்க்கலாங்கண்ணே. செகண்ட் சம்க்குன்னு ஃபர்ஸ்ட் ஒன் 1.7 1.7 அப்படினே எங்கனா 1 ஆஃப்டர். அப்ப எங்க இருக்கு? 1 ஆஃப்டர் 1 2 3 4 5 6 7. So in this point 1.7. Next second sum 0.3. 0 after 0.1 0.2 0.3. So in this one 0.3. Next third sum பார்க்கana 2.1. So 2 after 1, the first one. So in this one 2.1. So you write it all the sums in one number line. Okay, okay. Next third Roman. The third Roman kana between which two whole numbers the following decimal number lines. இந்த கீழே கொடுத்துருக்க பாயிண்ட் எந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? see this. First sum kana 3.3. So you write it 3.3 lines between. இப்போ எப்படி நம்ம பார்த்தோம்? 3ங்கிற லைனுக்கு அப்புறம் 3 பாயிண்ட். அப்ப எப்படி வரும்? 3 க்கும் 4 க்கும் நடுவுல இருக்கும். அப்ப லைஸ் பிட்வீன் 3 and 4. இப்போ இதல பார்த்தானா 2.5 இருக்கு. அப்ப 2 க்கு அப்புறம் 5 லைன். அப்ப 2.5 லைஸ் பிட்வீன் 2 and what's the number? Yes, 3. Next இங்க பாருங்க 0.9 வருது. அப்ப எங்க இருந்து பார்ப்போம்? 0 க்கு அடுத்து 9 லைன். So 0.9 lines between 0 and 1. ஓகேவா? நெக்ஸ்ட் fourth Roman fifth Roman வந்து smaller number greater number தான் கண்ட இருக்கும். இது ரெண்டுமே நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படினா முன்னாடி ஒரு வீடியோ எக்சர்சைஸ் இதுக்கு முன்னாடி எக்சர்சைஸ்ல பார்த்தோம் இல்லையா? அதே மாடல் தான். அதே மாதிரி வெச்சு சம் போட்டு ஹோம்வொர்க்கா செட் பண்ணிடு. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப்ஸ்க்கான 6th Roman 6th சம் பாருங்க between
விச் டூ ஹோல் நம்பர் 1.7 1.7 எதுக்கு நடுவில் வரும் அப்படின்னா 1க்கு அடுத்து வரும் இல்லையா? அப்போ 1 and 2. The decimal number which lies between 4 and 5. 4க்கும் 5க்கும் நடுவில் கீழே இருக்கிறதுல எந்த நம்பர் வரும்னு கேட்குறாங்க. எந்த நம்பர் வரும் அப்படின்னா 4.5. ஓகேவாப்பா? Thank you, students.